ராகி மாவில் எது செஞ்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ராகி மாவில் நிறைய வெஜிடபிள்ஸ், முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து இனிமேல் ரொம்ப ஹெல்த்தியான உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பு உருண்டை செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா துருவின இஞ்சி, பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கைப்பிடிக்கு முருங்கைக்கீரை, துருவின கேரட் 1 கைப்பிடி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப்பு ராகி மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 கப்பு ராகி மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 2 ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்க்யூ.